மிதுனராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம் இந்த வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறக்குதோ இல்லையோ மிதுனராசிக்காரங்களுக்கு பிறக்குது. காரணம், 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10 சனி வரார். இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்தில் 10 சனி மட்டுமா வராருன்னா, உச்சம் பெற்ற சுக்கிரனோட, ராகுவோட, புதனோட எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி 3 கூடிய சூரியன் உச்சமடைகிறார். எல்லா நற்பலன்களும் இருக்குது. சூரியன் உச்சமடைகிறார். ராசிநாதன் செவ்வாய் மட்டும் உடம்புல கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அவரும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து, இப்போ இந்த வருடம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, சுக்கிரன் ரொம்ப நாள் மீனத்தில் உச்சமாக இருக்க போகிறார். அதே மாதிரி செவ்வாய் ரொம்ப நாள் கடகத்தில் இருக்க போகிறார். இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடம். எல்லா கிரகங்களும் ரொம்ப லாங் ஸ்டே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 3 கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் மட்டும்தான் அதிசயமாக நடக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஏதாவது சனி பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், வருஷாந்தம் ஆனால் குரு பயிற்சி கம்பல்சரி வரும். இவரி 1.5 இயர் ராகு கேது பயிற்சி வரும், 2.5 இயர் சனி பயிற்சி வரும். ஆனால் 3 பயிற்சியும் நடக்கிற ஒரே வருடம்னா அது இந்த வருடம் தான். ஸோ அதனால் இந்த சனி 10ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு சிறப்பு. வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குவார். பிராண்டு புஷ்பான்னா ஃபயர் இல்லை, ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் ஆக்குவார். இவரை உங்களை தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு பிராண்ட் ஆக்குவார். அது என்ன கடை வச்சுருந்தாலும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப ஹிட் ஆகிடும். சாதாரண பாட்டு பாடியிருப்பாங்க, யார்ரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அது பெரிய ஹிட் ஆகிடும். அது எது ஹிட் ஆகுதுங்கிறத சனி தான் முடிவு பண்ணுவார். என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரப்படி சனி வலுத்தால் அவர்கள் பிரபலமாயிடுவாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜாதகமெல்லாம் சனி உச்சமாக இருக்கும், சனி பலமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும். சனி 10ஓட சம்மந்தப்பட்டிருப்பார். 10ஓட சம்மந்தப்பட்டதால் மிதுனராசிக்காரர்கள் வறுமை ஒழியும். குரு உடம்புல இருந்ததுனால முதல் திருமணம் ஃபெயிலியர், 2வது திருமணம் நடக்குமா, குரு 7 பார்த்துட்டார், 2வது திருமணம் நடக்கும். சில பேருக்கு ஃபாரின் கடல் கடந்து போகிற யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். மிதுனராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெற்றி.